இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லோன்ஸும் வந்து இன்கம் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இன்கம் டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் 1 கோடி வேணும் 1.5 கோடி வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு தானே தரீங்க, எதுக்கு நீங்கள் இன்கம்ல பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அவங்க பேங்க்ஸோ இல்லை NBFCஸோ ப்ரைவேட் ஃபண்டர்ஸோ யாருமே வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு தேவை கொடுத்த பணத்துக்கு திருப்பி வரணும், வட்டியோடு வரணும், அது மட்டும்தான். அது தெரியாமல் நான் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், என்ன ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. இது ஒரு லோன். அவங்க லோன்றது செக்யூரிட்டிக்காக மட்டும்தான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ உங்களுடைய வண்டியோ உங்களுடைய வாகனத்தையோ எதையோ வந்து அவங்க அடமானமா எடுக்கிறாங்களே தவிர்த்து உங்களுக்கு மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. அவங்க லோன் ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்கம் டாக்குமெண்ட் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி சிபில் கண்டிப்பா இருக்கணும். சிபில் வந்து இந்தியாவில் வந்து நார்ம்ஸ் அது மாதிரி வச்சிருக்காங்க. அது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்ட் ஃபுல்லாவே இந்த ப்ராசஸ் வச்சிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அவங்க வந்து ஆப்ரேட் பண்றாங்க.